முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் இந்த மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை என்பது பதிவாகிறது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நேற்று பதிவான மழை அளவு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதி, மாஞ்சோலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தலா 18 சென்டிமீட்டருக்கு மேல வந்திருக்கிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா கோடியக்கரை, வேதாரண்யம் பகுதிகளில் தலா 16 சென்டிமீட்டர் வந்திருக்கிறது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகிறது. இலங்கையிலிருந்து குமரிக்கடல் வரை நிலவி வரக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக, தீவிர வளிமண்டலத்தின் அழுத்தத்தின் காரணமாகவும், காற்றின் வேக மாறுபாடு, கிழக்கு திசை காற்றின் ஃபுல் ஃபோர்ஸ் ஈஸ்டர்லிஸ் காரணமாகவும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் தென் தமிழக பகுதிகளில் மழை பதிவாகிறது. இனி வரும் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக பகுதிகளும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக அநேக இடங்களிலும் கனமழையும், தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் அடுத்து வரக்கூடிய 22 மணி நேரத்தில் பதிவாகக்கூடும். தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்திற்கு காணப்படுகிறது. இன்று இரவிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். இன்று இரவிலும் தென் தமிழக பகுதிகளில் கனமழை என்பது தொடரக்கூடும். இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றே நம்ம அறிக்கையில குறிப்பிட்டிருந்தோம், காலை வானிலை அறிக்கையிலே சொல்லிட்டோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல, இந்த தென் கடலோரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நாகப்பட்டினத்திலிருந்து தென் கடலோர பகுதியை பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பரவலாக அநேக இடங்களிலும் நல்ல மழை பதிவாகிறது. இதுல குறிப்பாக பார்க்கும்போது நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து 4 தினங்களாக நல்ல மழை. இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும், ஒரு இடங்கள் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ரெயினா இருக்கும். விட்டு 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 இதோட என்னன்னா கண்டினியூஸ்லி, அதாவது இந்த ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம் தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ஐப்பசி கார்த்திகை மாசம் புயல் அடிக்கும், ஐப்பசி மாசம் அடைமழை பெய்யும் சொல்லுவாங்க. ஸோ இப்போது பெய்வது அடைமழை, இனி வரப்போறது புயல் மழை. இந்த புயல் மழையை பார்க்கலாம். புயலை பொறுத்தவரையில தற்போதைய நிலவரப்படி நேற்றைய தினம் சுமத்ரா அருகே காற்று சுழற்சி உருவாகி உள்ளது. இந்த காற்று சுழற்சி அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகின்ற 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடலில் வருகின்ற 25 மற்றும் 26 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டு கிட்டத்தட்ட வருகின்ற 27, 28 தேதிகளில் தமிழ்நாட்டில் டெல்டா முதல் தென் மாவட்டங்களில் அல்லது வட தமிழகத்தில் ஏதாவது ஒரு இரு கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடைய நகர்வுகள், இது எங்கு கரையை கிடக்கும், இதனால எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டாக்க 2 விஷயம் தான். இந்த புயல் மழை புயல், இது காற்று புயலோ, சூறாவளி புயலோ, அசுர புயலோ கிடையாது. நல்ல மழை, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, நான் இப்போயும் அதான் சொல்றேன், 50 சென்டிமீட்டர் நின்று நிதானமாக பெய்யும். இதுல குறிப்பாக தென் தமிழக பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை இருக்கிறது. ஒரே நேரத்தில் டெல்டாவிலும் கன முதல் மிக கனமழை இருக்கிறது. வட மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் கன முதல் மிக கனமழை இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய கெல்வின் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக என்னுடைய வெதர் ஃபோக்கஸ் 4 வருஷமா நான் இந்த யூடியூப்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். இந்த யூடியூப்ல வந்ததுல இருந்து நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது என்னன்னா கெல்வின் வேவ்ஸ். பர்டிகுலர்லி இந்த கெல்வின் வேவ்ஸ் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாலே அந்த இயர்ஸஸ் நல்லாவே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நல்ல மழை பெஞ்சிடும். இந்த கெல்வின் வேவ்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி பெரிய நிகழ்வுகள் வந்தாலும் நல்ல ரெயின் இருக்கு. அதான் 2022 நடந்தது. எவ்வளவு நிகழ்வுகள் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 லிருந்து 7 நிகழ்வுகள் வரைக்கும் வந்தது. ஆனால் ஒரு நிகழ்வு கூட 2022 தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் மழையை கொடுக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா சரியான அமைப்புல கெல்வின் வேவ்ஸ் இல்லை.
ராஸ்பின் வேவ் சரியா இல்லை. ஆனா இந்த வருஷம் கெல்வின் வேவ்ஸ் மிக மிக அருமையாக அமைந்திருக்கிறது. ராஸ்பின் வேவும் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. ஆனா ராஸ்பின் வேவுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம், கெல்வின் வேவுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னா ரெண்டுத்துக்கும் 100% மார்க் கொடுத்தலாம். அப்படி இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழ்வுகள் அணிவகுப்பு வரும், தொடர்ந்து நிகழ்வுகளாகவே வரும். தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து ஒண்ணுக்கு பின் ஒன்னாக நிகழ்வு. இப்ப பாக்குறது தென் மாவட்டம் பாக்குறது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இனிமேதான் தென் மாவட்டத்துக்கு மெயின் பிக்சரே டிசம்பர்ல இருக்கு. டிசம்பர் ஃபுல்லா நல்ல மழை இருக்கு. டிசம்பர்ல விவசாயிகள் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருங்க. இப்ப நம்ம நவம்பர்ல பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து டிசம்பரில் கொட்டி தீர்த்து விடும். தமிழ்நாடு மற்றும் புதுவையில அனைத்து இடங்களிலுமே கொட்டி தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லா இடங்களிலும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார், இன்னும் சரிவர மழை இல்லாம இருக்கு. விருதுநகர் மாவட்டங்களிலும் தேனி மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டங்கள்ல நல்ல மழை, அதே நேரத்தில் சிவகங்கை மாவட்டங்கள் இன்னும் மழை தேவைப்படுது. கோவில்பட்டி தூத்துக்குடி பகுதிகளுக்கு இன்னும் மழை தேவைப்படுது. ஸோ இந்த ஏரி குளங்கள் நிரம்பக்கூடிய அளவுக்கு எப்போ மழை அப்படின்னு கேட்டாக்க இந்த புயல் வருது. புயல் வந்து 26ஆம் தேதி உருவாகுது. அதுதான் இந்த வருஷத்துடைய மிக தீவிரமான புயல். அந்த புயல் சின்னத்தை பொறுத்தவரையில அதோடைய நகர்வுகளை பொறுத்துதான் நம்மளுக்கு இந்த டெல்டா மாவட்டமா, வட மாவட்டமா, தென் மாவட்டமா அப்படிங்கிறது முடிவெடுக்கப்படும். உதாரணமாக மன்னார் வளைகுடா பாக்ஸவ சந்தி பகுதியில சிஸ்டம் வருதுன்னா அது ஓவரால் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் எல்லா பகுதியிலுமே கனமுதல் மேக மழை கொடுக்கும். ஏரி குளங்கள் நிரப்பிடும். ஆனா இப்போ வரக்கூடிய நிகழ்வு எப்படி வரப்போகிறது, எங்கு வரப்போகிறது அப்படின்றத கணிப்பதற்கு கொஞ்சம் டைம் தேவை. நிறைய பேர் லைவ்லயே அதான் கேட்குறீங்க. இன்னமும் வந்து நிறைய இடங்கள்ல தென்கடலோர பகுதியில் மழை பெய்யுது, டெல்டாவில் மழை பெய்யுது. இன்னும் உள்ள வரணும், திருப்பூர் வரணும், கோயம்புத்தூர் வரணும்னா வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில டிசம்பர்ல சொல்லப்போனாக்க 100% இடங்கள்ல, பெரும்பாலும் 100% இடங்கள்ல டிசம்பர்ல நல்ல மழை பொழிவு கிடைக்கும். கிட்டத்தட்ட நிறைய விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல. ஏன்னாக்க கிட்டத்தட்ட தொடர்ந்து மழை ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இன்னும் மழை நிக்கல. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு 11:30 மணிக்கு திருநெல்வேலியில தொடங்கிய மழை தற்போது வரைக்கும் இடைவிடாது கொட்டி தீர்த்த வண்ணம் காணப்படுகிறது. இன்னும் மேலும் மழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த வரக்கூடிய 22 மணி நேரத்தில் மழை தீவிரமடை போகுது. இந்த சிஸ்டமத்தை பொறுத்தவரையில அதிகபட்ச வாய்ப்புகள் இப்போதைய கணக்கீடு நடைபெறல. தென் மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் 26ஆம் தேதி காணப்படுகிறது. அல்லது டெல்டாவை நோக்கி நகரணும். வலு குறைந்த அமைப்புல வரும் பட்சத்தில் வலுவடைகிறோம்னா ஒரு டிப்ரெஷன் சைக்ளோனா போகும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட பகுதி கல்பாக்கம். இந்த கல்பாக்கத்துல கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. கல்பாக்கமும் புதுச்சேரி அந்த பகுதிகளில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு. எங்கு கரையை கிடந்தாலும் வெள்ளம் உறுதி, எங்கு கரையை கிடந்தாலும் பாதிப்பு உறுதி. அதனால நல்ல மழை பெய்ய போகிறது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா காலேஜஸ் போகும்போது ரெயின் அண்ட் ஸ்போர்ட்ஸை கொண்டு போங்க.